Hi guys, welcome to Learn Automation Online. இந்த சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹேண்ட்ஸ் ஆனோட இம்பார்ட்டன்ஸை நான் எந்த அளவுக்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கிறது. எந்த ஒரு கோட் அடித்தாலும் அதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க, இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருப்பேன். ரைட்? கோட் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும், என்னால் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட முடியும். தியரட்டிக்கலாக சில விஷயங்கள் இருந்திருக்கும். கரெக்டா? நமக்கு எனக்கு வர்ற எல்லா கமெண்ட்ஸுமே என்னன்னா, அண்ணா ரியல் டைமில் இது எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள், ரியல் டைமில் இது எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, என் ஆஃபீஸில் இல்லை என்னோட டீம் மீட்டிங் நடக்கும்போது கூட்டு வந்து உட்கார வச்சு காட்டுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை தவிர ஒரு கம்பெனிக்கு உள்ளே போய் பார்க்காத வரைக்கும் அந்த கம்பெனிக்குள்ளே அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக யாராலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பெரிய டீமே வேணும். ரைட்? ஸோ நான் பண்ண நினைக்கிறதுலாம் என்னன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டின்னு சொல்ல வரல. ஒரு 90% உங்கள் கம்பெனியில் ரியாலிட்டியாக இருக்கிற ஒரு விஷயம் வேற ஒரு கம்பெனியில் வேற மாதிரி இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 80% மேட்ச் ஆக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பண்ண நினைக்கிறது எல்லாமே க்ளோஸ் டு ரியாலிட்டி. உங்களுக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலாக இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்ன்றத ஓரளவுக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹேண்ட்ஸ் ஆன் இதெல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நம்ம பற்றி பேசணும் அப்படின்னா, டெஸ்ட் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் பேசணும்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தேதிக்கு அஜைல் தான் பேச போகிறோம். அஜைல் கீழே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரம் வந்து மெஜாரிட்டி பேசியிருக்கோம். ஸோ இந்த அஜைல்னா என்ன, ஸ்க்ரம்னா என்ன, இல்லை இது ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜீரான்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அஜைல்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஜீரான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஃபைன். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஜைலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரம் நடந்துட்டு இருந்திருக்கும், இல்லை பிளானிங்கு, ரிவ்யூ மீட்டிங்கு, ரெட்ரோஸ்பெக்டிவ் இதெல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு அது ரியலாக எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும். வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதில் எதுவும் பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக? நீங்கள் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தியரியாக நான் சொல்கிறத வச்சோ இல்லை மற்ற வீடியோஸை கேட்டுட்டு உங்களால் ஒரு அசம்ஷன் தான் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணால் அது ரொம்பவே பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களோட லேர்னிங் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் அதோட ஒரு சப்டிவிஷன் தான், ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு டீமை சேர்த்துக்க போகிறீங்க. புரியுதா? இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மினிமம் 4-5 ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க. ரைட்? ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஜூமு, இந்த காலேஜ் எல்லாமே ஆன்லைன் மீட்டிங்ஸ் நடக்குது. கூகுள் மீட்டு, ஜூமு, இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு, இந்த மாதிரியான எல்லா சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ஐடியா இருக்குது. ஸோ அதில் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ரோல் பிளே, ஒரு சிமுலேஷன். ஓகேவா? அஜைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்க்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜீரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆளுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5 பேர் கொண்ட டீம் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் ப்ராடக்ட் ஓனர் ரோல் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் ஸ்க்ரம் மாஸ்டர் ரோல் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர், ஒருத்தர் வந்து என்னென்னா டெவலப்பர், ஆக்சுவல் டெவலப்பர், ஒருத்தர் வந்து டெஸ்டரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இப்போ அமேசான் இருக்கா, ஃப்ளிப்கார்ட் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கா, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை நாம் டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, நான் சொல்கிறத கேட்கும்போது இதுதானே அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருக்கும். பட் இதை நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமேசானுக்கு ஸ்க்ரம்மு ப்ராடக்ட் ஓனர் வந்து ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை எழுதுகிற மாதிரி ஜீராவை ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் ஓனர் யூஸ் பண்ண போகிறாரு. யூசர் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே எழுத போகிறாரு. இந்த சிமுலேஷன் நடக்குது. அந்த யூசர் ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வந்து டீமுக்கு ப்ராடக்ட் ஓனர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த டீம் வந்து என்னென்னா ஸ்ப்ரிண்ட்டுக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு எதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நடக்குது. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் போய் நேரில் உட்காந்து ஒரு கேமரா எடுத்து ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? இன்னைக்கு எல்லாமே ரிமோட் லேர்னிங்கில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கீங்க. ஸோ ஜூமோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இதெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. கரெக்டாக இத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வரைக்கும் ஃப்ரீன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட்? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ ப்ராடக்ட் ஓனர் யூசர் ஸ்டோரிஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரா, நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ட் யூசர் ஒரு கிளைண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜீரா டுட்டோரியல்ஸில் பேசியிருப்பேன்ல, அதை அப்படியே ஒருத்தர் நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி சிமுலேட் பண்ணுறீங்க. அது ஒரு செஷனாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரிண்ட் பிளானிங்கு சிமுலேஷன். ஸோ ஆளாளுக்கு ஒரு ரோல், அந்த ரோலை ப்ளே பண்ண போகிறீங்க. ஸ்ப்ரிண்ட் பிளானிங் சிமுலேஷன் இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தியரட்டிக்கலாக கற்றுக்கிட்டது எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எடுத்த உடனே அந்த வீடியோ ஆக்சுவலாக அப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அவசியமும் இல்லை. ரைட்? உங்களுக்கு அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தோணுதோ, ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆகணும்னு தோணுதோ, இப்போ லாகின் ஸ்க்ரீன் இருக்குன்னா லாகின் ஸ்க்ரீனுக்கு எப்படி வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீன் இருக்குன்னா எப்படி வயர் ஃப்ரேம் வரணும், பேமெண்ட் பேஜில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஜீரா டுட்டோரியல்ஸில். அதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பேசிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஒவ்வொன்றுத்தையும் இப்படி ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமேசானு, இல்லை ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு, அடுத்து இன்ஸ்டாகிராமு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ட்விட்டருன்னு உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட் தோணுதோ இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே சிமுலேஷன் போட்டுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ராடக்ட் முடிக்கும் போதே, ஓகேவா, டிப்பிக்கலாக இன்னைக்கு தேதிக்கு எந்த ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்சுவல் டெஸ்டருக்கு ஈக்குவலாக உங்களுக்கும் வந்து என்னென்னா அந்த அஜைல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆன ஒரு ஃபீல் கன்ஃபார்மாக ஷோர் ஷார்ட்டாக கிடச்சிருக்கும். ஓகேவா? எல்லா சமயத்திலையும் வாய்ப்புகள் எனக்கு வரட்டும், எனக்கு தேவையான இது எல்லாமே இல்லையே, நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சாக்கு சொல்கிறத விட்டுட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வரதுக்கான எக்ஸாம்பிள், நான் சும்மா ஸ்க்ரம் ரோல் பிளேன்னு தேடி பார்த்தப்போ இந்த கெரியர் டாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இன் பர்சன் நடக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சேனல் வீடியோஸும் இருக்குது. இப்போ ரிமோட்டுக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எஸ்டிமேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிமுலேஷனை பேசியிருக்காங்க ஒரு 1.25 மணி நேரத்துக்கு. ஓகேவா? இதில் வந்து இப்போ ஸ்ப்ரிண்ட் பிளானிங்க்கு இன்னொரு வீடியோ இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ஜீராவையும் சைட் பை சைடு வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரோலாக பேசிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நான் திரும்ப இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னு. ஏன்னா எதுவுமே ஒரு நாளில் நடந்துராது. ஓகேவா? தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் வரும். இப்போது உங்களுக்குன்னு இந்த மாதிரி உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீம், ஓகே, டீமாக தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் செயல்பட முடியும். ஒரு கம்பெனிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் பெருசாக இண்டிவிஜுவல் பிளேயராக வேணாலும் இருந்தாலும் டீமுக்குள்ளே நீங்கள் பொருந்தலை அப்படின்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கும்போது சிரிக்கிறான், கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், இதை பண்ண மாட்டேன்றான், அதை பண்ண மாட்டேன்றான்னு உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அவங்க என்னென்னலாம் பிரச்சனையை கொடுக்குறாங்கன்றதை டேக்கிள் பண்ண முடியலன்னா ரியல் லைஃபுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேற லெவல் பிரச்சனை இருக்கும், வேற லெவல் பாலிடிக்ஸ் இருக்கும். சரியா? எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குள்ளே அந்த லெசனை கற்றுக்கிறதுக்குள்ளே நான் எடி பேடி வாங்கிடுவோம். சரியா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இப்போதைக்கு கிண்டல் பண்ணுறான், சிரிக்கிறான்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே, எவ்வளோ நாளைக்கு அவனால் சிரிச்சுட்டே இருந்துட முடியும், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துட முடியும். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது ஏதோ ஒரு ஷேப் எடுக்குது, என்னமோ பண்ணுறான்டா அப்படின்றத அவன் உணர ஆரம்பிச்சிட்டானா தானும் அவனாக வந்து சேர்ந்துக்குவான். சரியா? லீடர்ஸ் வந்து என்னென்னா யாராவது நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர், நீங்கள் தான் லீட் பண்ணி கொண்டு போகணும். உங்களை மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும்னா எந்த கிண்டல் கேலிக்கும் நீங்கள் காது கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாட்டம் லைன் ஆக்ஷன் ஐட்டம், இது ஆக்ஷன் ஐட்டம். சரியா? இதை ரெகுலராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, ஐடிக்கு உள்ள வேலைக்கு போகிறீங்க, 8 வருஷம் நான் எனக்கு இன்னைக்கு தேதிக்கு வர்றது குறைஞ்சது 10 மெயிலாவது ஒரு நாளைக்கு, நான் வேற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஃபீல்டுக்கு போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வளர்த்துக்கோங்க, படிச்சுடுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்க ஏன் யோசிக்கணும் அப்படின்னா அவங்க இருந்த வேலை பார்த்த சூழல் எல்லாமே வேற, ஐடின்றது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. உங்களை உள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கணுன்றதுக்காக தான் உங்களை ஹெசிடேட் பண்ணுவாங்க எடுக்கிறதுக்கே. ரைட்டா? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்றப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமேன்னு யோசிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக irrelevant ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம தான் உருவாக்கி கொடுக்கணும். ரைட்? என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, பூட்டி வச்சிருக்கேன், நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாதான் எனக்கு வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஓகேவா?
வாய்ப்பு கிடைக்கலன்னுலாம் வெயிட் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு இல்லாமல் என்கிட்ட இருக்கிறத வாய்ப்பாக யூஸ் பண்ணி நான் என்னென்னலாம் என்கிட்ட இருக்க ஸ்கில்லை வெளிக்காட்ட முடியுன்றதுக்கான எல்லா வேலையும் செய்யுங்க. ரைட்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எல்லாமே ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்கும் எல்லா விஷயமுமே. பட் அதை ஆக்சுவலாக பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வேறு வேறையாக இருக்கும். சரியா? ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் வித் மீ. அதை நான் அடுத்த வீடியோஸ்லையோ இல்லை இந்த மாதிரி வர்றப்போ நான் எடுத்து நம்ம சேனல்லையும் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த ரோல் பிளே, இந்த சிமுலேஷனை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது ரியாலிட்டியும் நீங்கள் சிமுலேட் பண்ணதும் வேறு வேறு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறோம். டே 1க்கு போகும்போதே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் கெரியருக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். செஸ். தேங்க்ஸ்.